ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வைப் வித் லவ் ஷூ. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் தம்ப்நெயில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ குட் பேட் அக்லி படத்தோட ரிவ்யூ பார்த்து தான் பார்க்க போகிறோம். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்து தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். யாரும் பயப்படாதீங்க, நான் எதையுமே ஸ்பாயில் பண்ண மாட்டேன். படத்தோட பாசிட்டிவ் அண்ட் ஸ்டோரி அண்ட் நெகட்டிவ் பார்த்து தான் நான் பேச போகிறேன். என்னடா லாரியில் அடிபட்டு வந்திருக்கேங்கிற மாதிரி பார்க்காதீங்க. இந்த கண்டென்ட் எப்படியாச்சும் உங்ககிட்ட உடனே கொடுத்துருன்னு சொல்லி தான் நான் இப்போ தான் ஒர்க்கில் இருந்து வர்றேன், ரிவ்யூ எடுத்துகிட்டு தான் வர்றேன். ஸோ என் சேனலுக்கும் நான் அந்த ரிவ்யூவை உங்களுக்கு சொல்லணுமே, என் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை உடனே வந்ததுக்கு அப்புறமா டயட் கூட பார்க்காம நான் உடனே ஷூட் பண்ணுறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக நார்மலான ஒரு ஸ்டோரி தான். ஒரு நார்மல் லைன் ஒன்று தான். வழக்கமாக எல்லா கதையும் இதுக்கு முதலையும் இந்த மாதிரி ஸ்டோரியில் ஒரு படம் வந்திருக்கு. பட் அது ஆதிக் ரவிச்சந்திரன் எப்படி கொடுத்துருக்காருன்னா, அதை டிஃப்ரெண்ட்டாக அந்த தலை அஜித் சாருக்கு எப்படி அதை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வகையில் ஸ்டோரியுமே ஒரு நல்ல ஸ்டோரி தான். இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் பர்சனலாக சொல்கிறேன், நான் பார்த்த விதத்தில் பர்சனலாக எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன், இது வரைக்குமே அஜித் சார் வந்து நான் அப்படி பார்த்ததே கிடையாது. சீரியஸாக எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. அவரை நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன், எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. அஜித் ஃபேன்ஸ் யாராவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் விஜய் ஃபேன் தான், நான் அதை ஓப்பனாக சொல்லிக்கிறேன். பட் இந்த இதில் வந்து நான் அஜித் சாரை ரொம்ப ரசித்தேன். அண்ட் முக்கியமாக நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் இருக்கு. என்னென்னா, அந்த ரிவ்யூ கேட்பாங்கல்ல, படத்துக்கு இது போல் ரிவ்யூ கொடுக்குறீங்க, 6க்கு எத்தனை ரிவ்யூன்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த படத்துக்கு 6ல் 4 வீதம் தளபதி ரெஃபரன்ஸ் மட்டுமே தான் இருக்குது. அது சீரியஸாக ஒரு இன்டர்வல் சீன், அதை ஸ்பாயில் பண்ண மாட்டேன். ஒரு இன்டர்வல் சீனில் தலை அஜித் சார் வந்து ஒரு டயலாக் சொல்லுவார். அந்த சீனுக்கு என்னையே அறியாமல் நான் கத்திக்கிட்டேன், சத்தியமாக கத்திக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் மீடியாவில் தான் நான் போனது, ஒரு ஒர்க் விஷயமாக தான் நானும் போனேன். அப்போ அந்த விஷயம் அதெல்லாம் மறந்து நான் அப்படியே கத்திட்டேன். ஸோ ஒரு ஃபேன் போயா எனக்கு அந்த மூமெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய தளபதி ரெஃபரன்ஸும் இருந்துச்சு அந்த படத்தில். சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்க்ரீன் பிளே வைஸில் ஆதிக் வந்து அப்படி கொண்டு போறாருன்னா அதை தூக்கி எடுக்கிறது நம்ம ஜிவியோட மியூசிக் தான். ஸோ மியூசிக்குமே எல்லா மியூசிக்குமே நல்லா செம்மையாக இருந்துச்சு. அந்த பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், அந்த சாங் கூடயே அவரை காட்டுற எலிமெண்ட்ஸ் இருக்கும், அது எல்லாமே அந்த சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக நல்லா பிடிச்சிருந்துச்சு. மாஸ்க்கு சொல்லையா வேணும். ஸோ அந்த பிளரிங் சீன் எல்லாம் நல்லா பிளர் பண்ணி எல்லாம் அழகாக காட்டியிருந்தாங்க. அண்ட் இதில் வந்து நிறைய ஓல்டு சாங், அதாவது பழைய படத்தோட பாட்டுகளை வந்து அந்தந்த சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே மார்க் ஆண்டனி படத்தில் வந்து பஞ்சு முட்டாய் அந்த சாங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தார்ல. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயுமே வந்து நிறைய சாங் ஆட் பண்ணியிருக்காங்க. நான் இதுன்னு சொல்ல மாட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், கிளைமேக்ஸில் ஒரு சாங் ஒன்று வரும், நீங்கள் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அதுவுமே எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைசிங்கான சாங் தான். நம்ம விஷுவலை வந்து வேறு மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ சடனாக அந்த சாங் போனது வந்து, டே இது எப்படி இங்கே மாமா நீங்கள் எப்படி இங்கே, அந்த மாதிரி. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சி. அண்ட் வந்து இவ்வளோ தான் பாசிட்டிவ்னா சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு பர்சனலாக வந்து படம் சூப்பராக இருக்குது, நல்லாவே இருக்குது. நான் வந்து எனக்கு உண்மையாக நான் ஓப்பனாக என் யூடியூப் சேனலில் பேசணுன்னா, விடாமுயற்சியை விட எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. விடாமுயற்சி வந்து நான் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தான் போனேன். ஓகே, எனக்கு வந்து ஸ்டோரி வந்து கெஸ் ஆகிச்சு இருந்துச்சு. ட்ரெய்லரை பார்க்குறப்போ அந்த ஒரே காஸ்டியூமில் இருக்கனால இது மேபி ஒன் டேல நடக்கிற ஸ்டோரியாக இருக்குமோ அப்படின்னு நான் கெஸ் பண்ணேன். யாரும் யோசிக்காதீங்க, என்னடா இவன் விடாமுயற்சி படத்தோட ரிவ்யூவையும் சேர்த்து கொடுக்குறான் அப்படின்னு. பேசுகிற விதத்தில் இப்போ நான் ரிவ்யூ சொல்கிறத விட நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லலாம். ஓகே, அப்புறம் வந்து இவ்வளோ தான் இந்த படத்தோட பாசிட்டிவ். எனக்கு பர்சனலாக படம் ரொம்ப பிடிச்சிருச்சு. தளபதி விஜய் ரசிகர்கள் சார்பாக தலை ஃபேன்ஸ்க்கு வாழ்த்துக்கள். ஏன்னா நேற்று நான் சோஷியல் மீடியாவில் எதுவுமே போடலை, பிகாஸ் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால. இருக்கிற பிஸிலேயும் தான் நான் இதையுமே வந்து உங்களுக்கு எப்படியாச்சும் இந்த கண்டென்ட்டை கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் என்னோட மைண்ட் செட்டாக இருந்துச்சு. ஸோ யாரும் தப்பாக எடுக்காங்க. ஓகே, த்ரிஷாவும் வந்து சூப்பராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க வழக்கமாக வந்து ஃப்ரேமில் நின்னாலே போதும்ல. ஸோ த்ரிஷா அண்ட் சிம்ரன், ஸோ அவங்க 2 பேருமே வந்து நல்லா அந்த சீக்வன்ஸ் ரெண்டும் நல்லா ஆச்சு. அண்ட் த்ரிஷா விட சிம்ரனுக்கு தான் படத்தில் கொஞ்சம் மாசாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்ன சொல்கிறது, நான் சொன்னால் ஸ்பாயில் பண்ணிடுவேன்னு பயமாக இருக்குது. அதையும் தாண்டி தான் நான் அந்த விட்டு பேசுகிற ரீசன். சிம்ரன் வாரத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு யூனிவர்ஸை கனெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் மாசுக்கு படத்தில் பஞ்சமே இல்லை, சொல்ல போனால் பஞ்சமே இல்லை. எல்லாமே ஒரு யூனிவர்ஸில் அதாவது அஜித் சாரோட படத்தை எல்லாத்தையுமே ஒரு யூனிவர்ஸில் கலந்து ஒரு இதை கொஞ்சம் இப்படி போட்டு எல்லாத்தையும் கலக்கி இப்படி கொடுத்தா அது குட் பேட் அக்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான். நீங்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பட் வந்து ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு படம்.
இப்போ படத்தோட வந்து நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த படத்தோட நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா எனக்கு 2-3 சீன்ஸ் பார்க்குறப்ப வந்து லாஜிக் மிஸ்டேக்காக இருந்துச்சு. இப்படி நடக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த காட்டின விஷயங்கள் வந்து அப்படி தான் இருந்தது. ஸோ எனக்கு அது இல்லாமல் இருந்திருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சொன்னேன்ல அந்த ஓல்டு சாங் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. அந்த ஃபிக்ஸ் பண்ண சீன்ஸ் எல்லாம் ஓகே, ஆனால் வந்து போக 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 வேணும்னே வச்ச மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய விஷயத்த இதில் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. இது கட்டாயம் வைக்கணுங்கிற மாதிரி எனக்கு அந்த இடத்துக்கு அந்த சீனுக்கு அது தேவை இருந்திருக்காது, இருந்தாலும் அதுக்கு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் ஆகிற சீன்லேருந்து கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் போகிற வரைக்கும் கொஞ்சம் படம் ஸ்லோ மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு கதையை டக்குன்னு பிடிக்க முடியாத மாதிரி டக்குன்னு எதேதோ காட்டுற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அது வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று ஸ்டார்டிங்கில் கொடுக்கல. சரி, 30 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு படமே கொஞ்சம் பீக்கில் போச்சு. அண்ட் அதே மாதிரி அர்ஜுன் தாஸ்ட ஆக்டிங் வந்து உண்மையும் நல்லா இருக்கு. அவர் வந்து அவரோட வாய்ஸுக்கே அந்த வில்லன் அர்ஜுன் தாஸ் தான் வில்லன் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு படம் பார்க்குறப்பே ஃபிக்ஸ் ஆகிரும். ஆனால் அவரை காட்டுற ஒரு 2-3 சீன்ஸ் வந்து இப்படி வைக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இன்னொரு விஷயம் நெகட்டிவ் என்னென்னா, படத்தில் வந்து ஏகேன்னு பில்டப் ஹை ஆக்குவாங்க. ஸோ நமக்கே ஒரு கடத்தில் படம் பார்க்கல தோணும், ஓகே ஏகே வந்து ஏதோ ஏகே வந்து ஏதோ பெரிய சம்பவம் பண்ணிட்டாரு போல், அந்த ஸ்டோரியை பார்க்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணும். ஆனால் கொடுத்த பில்டப்புக்கு அந்த ஏகே எதுவும் பண்ணலன்னு இல்லை. நீங்கள் படம் பார்த்தா புரியும். ஓகே, ஏன்னா அவன் கொடுக்குற பில்டப்புக்கும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வில்லனுக்குமே வந்து ஒரு ஸ்டார்டிங்லேருந்து அவர் சொல்லுவார், நான் யாருன்னு காட்டுறேன், இது ஏன் கேம் அப்படிங்கிறத சொன்ன மாதிரி அவர் எதுவும் காட்டலை எனக்கு தெரிஞ்சு. சும்மா ஏதோ அந்த ருபிக்கு வச்சு விளையாண்ட மாதிரி தான் எனக்கு நான் ஃபீல் ஆச்சு. அது பெருசாக அந்த நான் பெருசாக எதிர்பார்த்தேன் இவர் சொல்கிற மாதிரி ஏதோ பெருசாக ஒன்று பண்ணாருக்குள்ள. அது மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் நிறைய கெமியோஸ் இருக்குது. ஸோ அந்த கெமியோஸும் நல்லா ஒர்க் ஆகிச்சு. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் அந்த கெமியோவில். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, மார்க் ஆண்டனியோட விஷுவலைஸ் வந்து அதில் கொண்டிருந்தாங்க. அந்த வெல்கம் டு மார்க் ஆண்டனி மாமே அந்த மாதிரி கார்த்திக் ஸ்டார்ட் பண்ணுவார்ல, ஸோ அதுலேயும் இதில் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். இவ்வளோ மனசில் வச்சுக்கிட்டு நேரடியாக பேசியிருக்கலாமேப்பா. என்னடா நீங்கள் யோசிக்காதீங்க, என்ன நெகட்டிவாக சொல்கிறான் பாசிட்டிவாக சொல்கிறேன் எல்லாம் கலந்து பேசுகிறான்னு. இது எங்கள் ஃபெஸ்ட் ரிவ்யூனா நான் ரிவ்யூ எடுத்திருக்கேன். ஆனால் நான் இப்படி ரிவ்யூ சொல்கிறது ஆடியன்ஸ்க்கு சொல்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம். சரியா, அடுத்த ஜனநாயகன் இல்லைனா டக் லைஃப் இல்லைனா கூலி, இது 3ல் ஏதாவது ஒரு ரிவ்யூ வந்து பேசலாம். ஓகே, ஃபைனலாக படத்தை பற்றி எப்படின்னு கேட்டிங்கன்னா, தியேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள், ஃபேன்ஸுக்கு நல்லா பிடிக்கும். எனக்கு படத்துக்கு வந்து 10க்கு எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்டிங்கன்னா, நான் 10க்கு 7 கொடுப்பேன் கண்டிப்பாக. எனக்கு படம் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய்ட்டு பாருங்கள். ஸோ இது ஃபேன் பாய்ஸ் சம்பவம்னே சொல்லலாம். சத்தியமாக ஒரு ஃபேன் பாய் படம் பண்ணுறதுக்கு எல்லாமே பக்காவாக. நம்ம தளபதிக்கு பார்த்தீங்கன்னா வந்து மெர்சல், அப்புறம் வந்து கமல் சருக்கு பார்த்தீங்கன்னா விக்ரம். ஸோ அப்படி ஃபேன் பாய்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ இப்படி ஒருத்தர் இருங்க பாய்னு என்ட்ரி கொடுத்தால அந்த இருங்க பாய்ன்ற டயலாக் வந்து அந்த படத்துலேயும் நல்லா ஒர்க் ஆச்சு. கிலோ கறி வேணும் பாய், இருங்க பாய். இவ்வளோ தான் இந்த படத்தோட நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே. ஸோ படம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஃபேஸ் வந்து உண்மையாகவே டயரில் அடிப்பட்ட மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். Thank you for watching.